அப்ப ஆளுநர் இன்னைக்கு மீட்டிங் வராதுக்கு ஒன்னும் செய்ய முடியாது. மாறலா வேணா மாறலா கூப்பிட்டா மாறலா மறுத்திருக்கிறாங்க. அவ்வளவுதான் ஒழிய சட்ட ரீதியாக துணைவேந்தர்கள் மீது பதிவாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும் அதிகாரம் என்பது ஆளுநருக்கும் சட்டத்துல எந்த சட்டத்துல இல்ல. காமராஜ் யூனிவர்சிட்டி ஆக்ட்ல கிடையாது, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஆக்ட்ல கிடையாது. பிரைவேட் யூனிவர்சிட்டில இருந்து இன்னைக்கு யாராவது போயிருந்தா அவர்கள் மீது தமிழ்நாடு அரசு கடும் நடவடிக்கை எடுக்கணும். அவங்களுக்கு வேந்தர் கவர்னரா? பிரைவேட் யூனிவர்சிட்டி வேந்தர் கவர்னரா? தமிழ்நாட்டு மக்களுக்கு அம்பலப்படுத்த வேண்டிய கடமையும் பொறுப்பும் இருக்கிறது, தமிழ்நாட்டில் உள்ள அமைப்புகளுக்கு இருக்கிறது. அதைத்தான் தந்தை பெரியார் திராவிடர் கழகம், தமிழ் புலிகள் அமைப்பும் இன்னும் பல்வேறு மாணவர் அமைப்புகள் எல்லாம் அதை செய்திருக்கிறார்கள். உச்சநீதிமன்றத்தை நேரடியாக அவமதித்த துணை குடியரசுத் தலைவர், சுப்ரீம் கோர்ட் பெருசா பார்லிமெண்ட் பெருசா அப்படின்னு ஒரு டிபேட்டை உருவாக்கி இன்னைக்கு அனைத்து வழக்கறிஞர் சங்கங்களும் அதுக்குள்ள போராடிட்டு இருக்கிறாங்க.